بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியின்றி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேளையிலே இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ரப்புல் இஸ்ஸத்துடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கெல்லாம் இஸ்லாம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததோ, முஸ்லிம்கள் எங்கேயெல்லாம் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டினார்களோ அந்த எல்லா இடங்களிலுமே அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இடத்தை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள், ஒரு நாட்டை அவர்கள் தம் வசப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள மக்களை ஒரு காலம் பலவந்தமாக இஸ்லாத்திற்கு நீங்களே வந்து ஆக வேண்டும் என்று அவர்கள் யாரிடத்திலுமே கூறியது கிடையாது. இஸ்லாத்தை அவர்கள் எத்தி வைப்பார்கள், எத்தி வைத்திருக்கின்றார்கள். பிடித்தது என்று சொன்னால், விருப்பம் இருந்தது என்று சொன்னால் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பழைய மதத்திலே இருந்து கொண்டு இந்த ஆட்சியின் கீழே நீங்கள் ஒரு குடிமகனாக குடிமக்களாக வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லை என்பதுதான் இஸ்லாம் எங்கேயெல்லாம் ஆட்சி செய்ததோ அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே நடந்து கொண்ட மிக பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முறையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றமாக இஸ்லாமிய எதிரிகள் குஃபார்கள் அவருடைய கைகள் எங்கெல்லாம் மிகைத்ததோ, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளை எப்பொழுதெல்லாம் அவர்கள் கைப்பற்றினார்களோ, அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே இஸ்லாம் நாடுகளை எங்கெல்லாம் கொண்டு வந்தார்களோ அந்த நேரங்களெல்லாம் அந்த இடங்களெல்லாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியம் மக்களை கொலை செய்தது மட்டுமல்லாமல், மக்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கல்வி களஞ்சியங்களையும் அறிவு களஞ்சியங்களையும் அவர்கள் ஒண்ணுமில்லாமல் தவிடுபடியாக ஆக்கினார்கள். எங்கெல்லாம் எந்தெந்த நாட்டிலே எந்தெந்த பிரதேசங்களிலே மிகப்பெரிய நூலகங்கள் இருக்கிறதோ அந்த நூலகங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய, பக்தாதில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிகளுடைய நிலைமைகள் அப்படிதான் இருந்தது. அதே போன்றுதான் ஸ்பெயினிலே இஸ்லாமிய ஆட்சி எப்பொழுது கவிழ்ந்ததோ, இஸ்லாமிய ஆட்சி எப்பொழுது வீழ்ந்ததோ அந்த சமயத்திலே சொல்லப்படுகிறது, வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் எப்பொழுது ஸ்பெயினை கைப்பற்றினார்களோ, இஸ்லாமிய ஆட்சியை எப்பொழுது வீழ்த்தினார்களோ அப்பொழுது ஒரே ஒரு நாள் மட்டுமே அவர்கள் கிட்டத்தட்ட 70 லைப்ரரிகளை, அறிவு களஞ்சியங்களை அவர்கள் தோஷம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நீங்கள் லைப்ரரி என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு 10க்கு 10 ரூமில் இருக்கக்கூடிய அப்படி இல்லை லைப்ரரி என்பது. லைப்ரரி என்று சொன்னால் அங்கே எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு பார்க்கணும் ஸ்பென்சர் பிளாசா என்று சொல்லப்படக்கூடிய மால் எவ்வளவு பெருசோ, பெரிய பெரிய மகால், கல்யாண மகால் எவ்வளவு பெருசோ அது போன்று பெரிய பெரிய லைப்ரரிகளாக இருந்தது. அந்த லைப்ரரிகளில் எல்லாம்
ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் இஸ்லாமிய எதிரிகள். ஆனால் முஸ்லிம்கள் அப்படி எங்கேயுமே அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டது கிடையாது. அதற்கு மாற்றமாக எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டை ஒரு பகுதியை கைப்பற்றுகின்றார் என்று சொன்னால் அந்த நாட்டிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி ஆகிறது பொதுமக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி அங்கே சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால் அந்த கல்வியை அந்த அறிவை அவர்கள் மொழியில் இருந்து அரபு மொழிக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை மக்களுக்கு கல்வியை கற்பதற்காக அவர்கள் மெனக்கெட்டிருக்கின்றார்களே தவிர இஸ்லாமிய எதிரிகள் செய்ததை போன்று ஒரு நபரை கூட அவர்கள் கொன்றது கிடையாது. ஒரு அறிவு களஞ்சியங்களை கூட அவர்கள் தோஷம் செய்தது கிடையாது. ஒருவேளை இஸ்லாமியர்கள் அப்படி நாடி இருந்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த உலகத்தை ஆண்டவர்களிலேயே அதிகமான ஆண்டுகள் யார் ஆண்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் இந்த உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே நீண்ட நெடிய பரப்பை ஆட்சி செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களும் முஸ்லிம்களாக தான் இருந்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே எங்களுடைய ஆட்சி வந்துவிட்டது என்று சொன்னால் எங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தால் முஸ்லீமாக மட்டும்தான் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்க யாரும் வாழ முடியாது. குஃபார்களாக முஷ்ரிக்கீன்களாக நீங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டின் கீழே நீங்கள் வாழ முடியாது அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்திலே ஒரு முஷ்ரிக் கூட ஒரு குஃபார் கூட இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. என்று சொன்னால் அவருடைய ஆட்சியுடைய காலத்திலே இந்த பூமியினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தங்களுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அவர் எங்கேயுமே எந்த ஆட்சியாளர்களுமே அப்படி மக்களை ஒரு காலம் வற்புறுத்தியதே கிடையாது. உங்களுடைய மதத்திலே உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ ஒரு காலம் அதுதான் சரி என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றியது என்று சொன்னால் அவ்வாறு தாராளமாக இருந்து கொள்ளலாம் என்று பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரிகளாகத்தான் மார்க்கமாகத்தான் இந்த மார்க்கம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலைகள் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே நம் இந்தியா நாட்டிலே நம்மை ஆளக்கூடியவர்கள் பாசிஸ்டுகளாக இருப்பதன் காரணத்தினாலே குறிப்பாக நம்மை குறிவைத்து இஸ்லாத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நம்மளை அவருடைய மதத்தின் பக்கம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த 2024 பிறந்து விட்டது. இப்பொழுது எம்பிக்கான தேர்தலும் வரவிருக்கிறது, பாராளுமன்ற தேர்தலும் வரவிருக்கிறது. ஒரு கால் அவர்கள் மிகைத்தாலும் மிகைக்கலாம், ஒரு கால் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம். எதுவுமே என்னுடைய கையிலோ உங்களுடைய கையிலே கிடையாது. இறைவன் எதை நாடுகின்றானோ, எதை விரும்புகின்றானோ, எதை சரி என்று அவன் தீர்மானித்து வைத்திருக்கின்றானோ அது மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை நமக்கு பாதகமாக அவர்களே மீண்டும் வந்தாலும் கூட நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, இந்த மார்க்கத்திலே நாம் மிகவும் பிடிப்போடு உறுதியோடு இருக்க வேண்டும். இந்த சிந்தனை நம்ம உள்ளத்தில் ஆழமாக இறங்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்வதற்காண்டி தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு பாங்கு சொல்வதற்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் இவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இவர்கள் குரல் மிகவும் அழகிய முறையில் இவர்கள் பாங்கு சொல்லுவார்கள். இவர்களுடைய குரலுடைய தோரணை இருக்கிறது மிகவும் அழகாக ரம்மியமாக இருக்கும் என்பதற்காக இல்லை. என்னோட சொன்னால் இவர்களை விட அழகிய முறையிலே குர்ஆனை ஓதக்கூடிய பாங்கை சொல்லக்கூடிய சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கின்றார்கள். அபு மூசா அல் அஷரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, இந்த சஹாபியுடைய குரலை அவர்கள் குர்ஆன் ஓதினார்கள் என்று சொன்னால் அந்த குரல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், அபு மூசாவே உங்களுக்கு எப்படிப்பட்ட குரல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சங்கீத குரல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அபு மூசா என்கின்ற சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாஹித்து சொல்கின்றார்கள். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்று கேட்பார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய குர்ஆன் ஓதக்கூடிய அந்த முறையை நின்று கேட்பார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் குர்ஆன் எந்த முறையில இறங்கியதோ எந்த அமைப்பில் இறங்கியதோ அதே அமைப்பிலே நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்னு மஸ்ஊத் இடத்திலே அதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இவர் குர்ஆன் எந்த முறையில் இறங்கிறதோ எந்த அமைப்பில் இறங்கியதோ அதே அமைப்பிலே குர்ஆனை ஓதக்கூடியவர் இந்த இப்னு மஸ்ஊத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சிலாஹித்து சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இப்படி குர்ஆனை அழகிய முறையில் ஓதக்கூடிய சிறந்த தோணுள்ள தோரணையோடு ஓதக்கூடிய சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருந்திருந்தும் கூட
ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கு சொல்வதற்காண்டி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய எதிரிகளாலே தோஷம் செய்யப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள். இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகளை கொடுத்தார்கள். எவ்வளவு நோய்வாய்ப்படுத்தப்பட்ட பிறகும் கூட, தங்கள் சுடுமணலை போட்டு தங்களுக்கு நோவினை செய்யப்பட்ட போதும் கூட, சிறார்களுடைய கையிலே கொடுத்து தங்கள் அசிங்கப்படுத்தப்பட்ட போதும் கூட அவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு பின்வாங்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு மேலும் மேலும் வெறுப்பை ஊட்ட வேண்டும் என்பதற்காக இவர் நாவிலிருந்து வந்த வார்த்தை அஹது அஹது என்கின்ற வார்த்தை தான். இந்த அஹது அஹது என்கின்ற இந்த தௌஹீத் வார்த்தையை போன்றுதான் இந்த பாங்கும். எனவே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு தகுதியுள்ள நபர் இந்த ஏகத்துவ வார்த்தையை கூறிய பிலால் தான் என்பதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பாங்கு சொல்வதற்கு தகுதியுடன் ஆளாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு உமர் அவங்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 19. ஹிஜ்ரி 19 அப்துல்லா பின் ஹுதாஃபா என்கின்ற ஒரு சஹாபியை ரோமானிய பேரரசை எதிர்த்து சண்டை போடுவதற்காண்டி ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அதனுடைய தளபதியாக அப்துல்லா பின் ஹுதாஃபா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அந்த ரோமானிய பேரரசை எதிர்த்து சண்டை போடுவதற்காக போடுகின்றார்கள். அன்பார்ச்சுனேட்லியாக, யதார்த்தமாக அந்த ரோமானிய பேரரசு மூலமாக இந்த சஹாபியும் இவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேரும் இஸ்லாமிய படைகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு அந்த அரசனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். அது சமயத்தில் அந்த அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபியிடத்திலே அந்த அரசன், ரோமானிய அரசன் ஆசை வார்த்தையை காட்டுகின்றான். அந்த அரசன் சொல்லுகின்றான், நீங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு விடுங்கள், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விடுங்கள். இந்த மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பகரமாக என் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய ஆட்சியினுடைய பாதி பகுதியை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய ஆட்சியினுடைய பாதி பகுதியை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று ஆசை வார்த்தையை காட்டிய பொழுது இவர்கள் ஓகே என்று ஒத்திருக்கலாம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, மிக அந்த காலத்தில் ஆட்சி அதிகாரம் என்பது சர்வாதிகார ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்சியுடைய முழு பகுதியும் பாதி பகுதியும் தருவதற்கு அந்த அரசன் தயாராக இருக்கின்றான். ஆனால் இந்த சஹாபி என்ன வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், உன்னுடைய ஆட்சி இல்ல, உன்னுடைய ஆட்சியினுடைய முழு பகுதியை கொடுத்தாலும் கூட, ஏன் அதை தாண்டி இன்று இருக்கக்கூடிய அரபு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை நீ கொடுத்தாலும் கூட, நான் ஒரு காலம் இந்த மார்க்கத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன், இந்த மார்க்கத்திலே தான் நிலைத்திருப்பேன் என்பதாக சொல்கின்றார்கள். ஆசை வார்த்தையை காமித்து அவர்கள் மசியவில்லை. அதனாலே அவர்களுக்கு உயிர் பயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை கழுவறைகளை ஏற்றி அவர்கள் நோக்கி அம்பெரியை சொல்லுமாறு தன்னுடைய வீரர்களை சொல்கின்றார். அவர் சொல்லும் போது அவர்கள் மீது எதுவும் பட்டுவிடக்கூடாது, ஆனால் அவர்களை பயமுறுத்தும் விதமாக நீங்கள் அம்பு எறிய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வீரர்கள் எல்லாம் அவர்கள் நோக்கி அம்பு எறிகின்றார்கள். ஒரு அம்பு கூட அவங்க மேல படல, ஆனா மேல கையில முகத்துல மூஞ்சில படுற மாதிரி, அதுக்கு அருகாமையில் வர்ற மாதிரி என்ன பண்றாங்க, அம்பு எறிகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் பயப்படுவார் என்பதான் நினைக்கின்றான். அப்பொழுதும் அவர்கள் பயப்படவில்லை. இந்த மார்க்கத்தை விட்டு ஒரு நாளும் என்னாலே பின்வாங்க முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். அடுத்ததாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை பசி பட்டினியாக போடுகின்றார். சிறையிலே அடைத்து எந்த உணவும் கொடுக்கவில்லை, எந்த பானமும் கொடுக்கவில்லை. நீண்ட நாட்களாக பசி பட்டினிலே போட்டுகின்றார். நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது. அந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அந்த உணவு என்ன மாதிரி உணவு என்று சொன்னால், மார்க்கம் தடை செய்த ஹராமான பன்றியினுடைய உணவை அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதை சாப்பிடுங்கள், நீங்க உங்க உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த கறியை வேண்டுமானால் சாப்பிட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அவருக்கு பன்றியினுடைய மாமிசம் கறி கொடுக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதன், ஒரு மூமின் சாக கிடக்கக்கூடிய நிலையிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹராமான உணவையும் ஹராமான பானத்தையும் கூட அவருக்கு அந்த நேரத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்தது போன்று அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உணவு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எனக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது தான், நான் எடுத்து இந்த கறியை என்னால் சாப்பிட முடியும். ஆனாலும் கூட முகமதுவுடைய தோழர் ஹராமான உணவை சாப்பிட்டார் என்பது நாளை வரலாறும் பேசும் என்பதனாலே இந்த உணவை நாம் தொடுவதற்கு நான் தயாராக இல்லை என்பதாக அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இவர் அதனால அவன் பார்க்கின்ற, என்னடா நம்ம மேலும் மேலும் இவர் என்ன பண்ணுறோம், எப்படியாவது நம்முடைய வழிக்கு கொண்டு வரலாம் சொல்லி பார்க்கிறோம், ஆனால் இவர் கொஞ்சம் கூட மசீர மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகரித்து காட்ட வேண்டும் என்பதற்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கொப்பரை,
ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கொப்பரையிலே எண்ணெயை கொட்டி கொதிக்க வைக்கிறான். கொதிக்க வைத்து இவர்களோடு பிடித்து கொண்டு வந்த 2 நபர்களையும் இவர்களையும் அழைத்து அந்த கொப்பரைக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்ட சொல்லுகின்றான். இவரை நன்றாக கவனிங்கள். இவரும் அந்த கொப்பரையில் இவருடைய சகாக்கள் 2 பேரை போடும்போது இவருடைய மனநிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒருவேளை ஒரு மனநிலை மாற தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அந்த கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையாட்களிடம் சொல்லி இவரையும் கூடுதலாக 2 இவருடைய வீரர்களையும் அந்த கொப்பரைக்கு முன்னால் அனுப்பப்படுகின்றார். அப்பவும் கேட்கப்படுகிறது, நீங்கள் இந்த எங்களுடைய மார்க்கத்தை மதத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை விடுவதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உயிர் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய 2 சகாக்களை இப்போ என்ன பண்றோம், எண்ணெய் கொப்பரையில் போடுறோம், அவங்களுடைய நிலைகள் எப்படி ஆகுதுன்னு சொல்லி நீ கண்கூடா பாருங்க. அவங்க என்ன நிலைக்கு ஆளானார்களோ அதே கதி உங்களுக்கும் அவரை தொடர்ந்து ஏற்படும் என்று சொல்லி அந்த 2 பேரையும் ஒன்பை ஒன்னாக என்ன பண்றாங்க, எண்ணெய் கொப்பரையில் போடுறாங்க. எப்படி மீனை பொரிச்சா கறியை பொரிச்சா எப்படி அந்த கறி அப்படி பஸ்பமாகிருமோ அதே போன்று அவ்வளோ பெரிய எண்ணெய் கொப்பரையில் 2 பேரும் போட்ட மாதிரி 2 பேருமே எலும்பு தனியாக சதை தனியாக பீக்கப்பட்டு ஆளே இல்லாத அளவிற்கு மரித்து போய்விடுகின்றார்கள். இதை பார்க்கின்றார்கள் இந்த சஹாபி ஹுதாஃபா என்று சொல்லப்படுகிற சஹாபி பார்க்கின்றார்கள். பார்த்த மாத்திரத்தில் அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விடுகிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் அவங்க வேலையாட்கள் உடனே என்ன பண்றாங்க, அரசனிடத்தில் அந்த ரோம அரசனிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். இவர் இதை பார்த்து நடுநடுங்க ஆரம்பித்து விட்டார், அதன் காரணத்தினாலே அழுக ஆரம்பித்து விட்டார் என்பதாக அந்த அரசனிடத்தில் கொண்டு போய் சொல்கின்றார்கள். அந்த அரசன் சொல்கின்றான், இப்போ நீங்க பயந்துட்டீங்க, நம்ம வழிக்கு வந்துட்டீங்க, இப்போ சொல்லுங்க நீங்க எங்களுடைய மதத்திற்கு கிறிஸ்தவத்திற்கு நீங்க வந்து விடுறீங்க தானே என்று சொல்லும் பொழுது அந்த சாபி அப்பொழுதும் சொல்கின்றார்கள், இல்லை, உன்னுடைய மதத்திற்கு வருவதற்கு நான் தயாராக இல்லை என்பதாக சொல்கின்றார். அந்த அரசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிருது. அப்பயப்பா நீ அழுத, அப்பயும் கண்ணில் ஏன் தண்ணி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய உயிர் என்பது ஒரே ஒரு உயிர் மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ரோமங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அது அளவிற்கு எனக்கு உயிர்கள் கொடுக்கப்பட்டது இருந்தது என்று சொன்னால் அத்தனை உயிர்களும் இந்த மார்க்கத்திற்காக நான் தியாகம் செய்திருப்பேனே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு அழுகை வந்தது என்று அந்த சஹாபி சொன்னார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த அரசன் ரொம்ப அதிர்ந்து போயிடும். எவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அச்சுறுத்தலுக்கு மேல அச்சுறுத்தல், இவ்வளவு கொடுக்கப்பட்டும் கூட நீ மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கூட பெசர மாட்டேங்கிற என்பதாக சொல்லிவிட்டு இறுதியாக அவன் சொன்னான், உனக்கு இறுதியாக ஒரு சான்ஸ் தருகிறேன், என்னுடைய நெற்றியிலே என்ன செய்து விடு, நீ முத்தமிட்டு விட்டு சென்று விடு, என்னுடைய நெற்றியிலே நீ முத்தமிடு, உன்னை நான் என்ன பண்றேன், விடுதலை செய்து விடுகிறேன் என்பதாக. அவனுக்கு இவர்கள் டிமாண்ட் பண்றாங்க, நான் உன்னுடைய நெற்றியிலே முத்தம் விடுவேன், அப்படி முத்தம் விட்டேன் என்று சொன்னால் என்னோடு வந்திருக்கக்கூடிய எந்த கைதிகளையும் இஸ்லாமிய கைதிகளையும் நீ விடுவிப்பதற்கு தயாராக இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய நெற்றியிலே நான் முத்தமிடுகிறேன் என்பதாக சொல்கின்றார்கள். அவனும் ஒற்றுக்கொள்கிறான். அதன் பேரில் அவனுடைய நெற்றியிலே இவர்கள் முத்தமிடுகின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் இவரோடு சேர்ந்து கைதியாக பிடிக்கப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுகின்றார்கள். மதீனாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். ஊருக்கு வரக்கூடிய அந்த வழியிலேயே உமர் அவங்க அவர்கள் ஊரில் இருந்த அனைவரையும் கூப்பிட்டு வைத்து இந்த சம்பவத்தை சொல்லி காண்பித்து இவர் எந்த அளவுக்கு வீர தூரத்தோடு நடந்து கொண்டார், மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு வீர தூரத்தோடு நடந்து கொண்டிருந்தார் என்பதை கூறி எந்த சஹாபி அந்த அரசனுடைய நெற்றியிலே முத்தமிட்டாரோ அந்த ஹுதாஃபாவுடைய நெற்றியிலே அரசனாகிய ஹலிஃபாவாகிய நான் முதலாவது நபராக முத்தமிடுகிறேன் என்று உமர் அவர்கள் ஹுதாஃபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபியுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். மற்றவர்களும் அவ்வாறே முத்தமிடுகள் என்று மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்திலே மிகவும் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை சற்றும் கூட பின்வாங்க கூடாது என்பது மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு இஸ்லாமிய எதிரிகளின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன ஆகிறோம், அப்படியே கொஞ்சம் கலக்க மாதிரியே ஆரம்பித்து விடுவோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்கள், மார்க்கத்திலே எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரியும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், ரப்பே இந்த உமரை கொண்டு நீ இந்த மார்க்கத்தை நிலைப்படுத்து, இந்த மார்க்கத்தை இந்த உமரை கொண்டு ஸ்திரப்படுத்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உமர் இப்படிப்பட்ட ஒரு கருத்துடையவர் என்று சொன்னால், இவர் மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார் என்று சொன்னார், மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்வார் என்று சொன்னால் அந்த கருத்தை குர்ஆன் ஆதரிக்கும். ஒரு கருத்து இவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த கருத்தை குர்ஆன் ஆதரித்து பேசும். பத்ருடைய கைதிகள்
பத்ருடைய கைதுடைய விஷயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள். ஆனால் உமர் அவருடைய கருத்து என்னவாக இருந்தது? இந்த இஸ்லாமிய எதிரிகள் நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்காங்க, எல்லாம் மக்காத்து வாசிகள், எல்லாம் நம்ம மாமே மச்ச சொந்தக்காரங்க தான். எனவே இவைகள் எல்லாம் விட்டுவிடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் விட்டு தள்ளணும். இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய கருத்து என்பதாக உமர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் அவர்களிடமிருந்து பணைய தொகையை வாங்கிவிட்டு அவர்களை விடுவித்தார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். யாருக்கு தோதுவாக, யாருடைய கருத்துக்கு தோதுவாக உமர் அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்களோ அதே கருத்தை ஆதரித்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். பர்தாவுடைய சட்டம், அதுவரையும் பர்தா என்பது மார்க்கத்திலே கடமையாக்கப்படவே இல்லை. உமர் அவங்க பார்த்து சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் நபியுடைய மனைவியா இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு பல அந்நியர்கள் வந்து மார்க்க விஷயமா கேட்பதற்காக வேண்டிய பல அந்நியர்கள் வந்துட்டு போறாங்க. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, பர்தா அணிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, அந்நியர்களை பார்க்கும் பொழுது திரைக்கு பின்னால் இருந்து பாருங்கள், ஹிஜாப் அணிந்து கொண்டு பர்தா அணிந்து கொண்டு அந்நியரிடத்தில் பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருவராகிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உமரே, எங்களுடைய வீட்டுக்கு தான் வஹ்யே இறங்குது, வஹ்யே எங்களுடைய வீட்டுக்கு தான் இறங்குகிறது, எனவே எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறீர்களா என்பதாக உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டதுதான் மாத்திரம் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். மூமினான பெண்களே, அதிலும் குறிப்பாக நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் அந்நியர்களுக்கு முன்னால் ஹிஜாப் அணியாமல், நீங்கள் அவர்களுக்கு முன்னால் பர்தா அணியாமல் நீங்கள் அந்நியரிடத்திலே பேச வேண்டாம் என்கின்ற இறை வசனம் அப்பொழுதுதான் முதலாக பர்தா அணிய வேண்டும் என்கின்ற சட்டம் உமர் அவங்க சொன்ன மாத்திரத்திலேயே இறங்குகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் பல சம்பவங்களை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கருத்து எதை சொன்னாலும் மார்க்கம் சம்பந்தமாக அதற்கு ஒத்த கருத்தாக ஆதரித்து பேசக்கூடிய வசனமாக தான் அல்லாஹ் குர்ஆனிலிருந்து இறக்கக்கூடியவனாக இருந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சஹாபியாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்கின்றார் என்று சொன்னால், யூதர்களுடைய அந்த கூடத்திற்கு, பள்ளிக்கூடத்திற்கு ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய கல்வி கூடத்திற்கு ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது சில வார்த்தைகள் சொல்லித் தரும் போது அந்த வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருந்திருக்கிறது, பிரதமளிக்கக்கூடிய கருத்துக்களை போன்று உமரில் அவங்களுக்கு தோன்றியிருக்கிறது. எனவே அந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்துக் கொள்கின்றார்கள். எழுதி வைத்துக் கொண்டுட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் உள்ள அந்த வாசங்கள் எல்லாம் படித்துட்டு இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுகின்றார்கள். உமரை என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன கருத்துக்களை நீங்கள் என்ன பரிமாற்றிருக்கீங்க என்று கேட்கும் பொழுது உமரில் அவங்க சொல்கின்றார்கள், தான் எதை பார்த்தோம், எதை படித்தோம், எதை எழுதி வைத்தோம் என்பதை எல்லாம் சொல்கின்றார்கள். சொன்ன மாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமாகிறது சிவந்து விடுகிறது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள் என்று சொன்னால், உமரே, எந்த தௌராத்துடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்து நல்ல வாசமா இருக்கிறது என்பதாக எழுதி வைத்திருக்கின்றீர்களோ, இந்த தௌராத் யாருக்கு இறங்கியது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கியது. ஒரு கால் மூசா இப்பொழுது இருந்தார் என்று சொன்னால் அவர் என்னுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர, அது ஒன்றுதான் அவருக்கு வழியை தவிர அதை தாண்டி தௌராத்தை அவரே பின்பற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உமரே தௌராத்துடைய வார்த்தைகள் வாசகம் நல்ல வாசகமாக இருக்கிறது, நல்ல கருத்துக்களாக இருக்கிறது என்பதாக கூறி அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து கண்டிக்கின்றார் என்று சொன்னால், இன்னைக்கு நாமோ இந்த மார்க்கத்திற்கு அப்பால் எத்தனோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குதா, மாற்று கருத்து அல்ல. நீ ஒரு இந்து மதத்தில் போயினாலும் சரி, ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு போனாலும் சரி, இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, அது நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் இருப்பது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை இஸ்லாத்துக்கு நேர் எதிராக, இஸ்லாத்துக்கு ஒப்பாக, இஸ்லாத்தை தூக்கலாக அல்லது இஸ்லாத்துக்கு நிகராக கூட நாம் ஆக்கினோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, அப்படித்தான் ஆக்கி கொண்டிருக்கோம். நம்மை தெரியாமலோ மற்ற கருத்துக்கள், மற்ற சிந்தனைகள், மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கிறது. இதுவும் நல்ல விஷயம் தானே, இதிலும் நல்ல விஷயங்கள் சொல்றாங்க தானே, இதிலும் நம்ம அந்த உலகத்தில் நல்ல விதமாக வாழ்றதுக்கு, சீதியாக வாழ்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இதிலும் சொல்லப்பட்டு தானே இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வதனால நமக்கு என்ன ஆகிவிடப் போகிறது என்கின்ற சிந்தனை இன்னைக்கு நம்மிடத்தில் பரவலாக வந்து விட்டது. அன்பார்ந்த சகோதர நண்பர்கள், இந்த மார்க்கத்தை தாண்டி இப்படி சொல்வதனால நீங்க விளங்கிடக்கூடாது நம்ம முஸ்லீமா இருக்கோம் அப்படிங்கிற ஈகோனால இப்படி பேசுறோமோ, கண்டிப்பா இல்லை.
நீங்கள் எந்த நல்ல தத்துவத்தை எடுத்து வந்தும் பாருங்கள், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய ஆரம்ப புள்ளி அளவிற்கு கூட அவர்கள் நல்ல கருத்தை அவர்களால் ஒரு காலம் சொல்ல முடியாது. ஏன் நமக்கு அது தூக்கலாக தெரிகிறது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் தயாராக இல்லை. இந்த மார்க்கத்தை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமே தவிர, இது ஒரு அறிவுபூர்வமாக எனக்கு சரியான விஷயங்களை சொல்லுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இந்த மார்க்கத்திலே வராதன் காரணத்தினாலே இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் நமக்கு எதுவாக தெரிகிறது என்று சொன்னால் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் தெரிகிறது. எனவே அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு சிறந்ததாக மிக உயர்வான ஒன்றாக தெரிகிறது. எனவே இந்த நிலையில நம்ம மாற்றிக்கொண்டு எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த மார்க்கத்தை விட்டு நான் ஒரு காலம் பிசரவே மாட்டேன் என்கின்ற உறுதிப்பாடு நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், அதன் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு தயாராக ஆகிவிட்டோம் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக, நீங்கள் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது இஸ்லாத்தை எதிர்த்து அந்த இஸ்லாமிய எதிரிகளுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே ஆடி போயிடுவோம். அவர்களுக்கு முன்னால் இவர்கள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் எல்லாமே மிக 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 குறைவுதான். எனவே இதெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கான ஒரே ஆயுதம் நம்மிடத்தில் இருப்பது இந்த மார்க்கத்தில் நிலைத்து இருப்பது, இந்த மார்க்கத்தில் சரியான முறையில் புரிந்து கொள்வது, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிட்டுக் கொள்வது, இது மட்டும்தான். எனவே இப்படிப்பட்ட நன்மக்களாக ஆகுவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதற்கண் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعليه وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, இரண்டாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒரு சிந்தனை, நம்மிடத்தில் ஒன்றுபட்டு செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒற்றுமை என்பது இந்த முஸ்லிம் உம்மாவிடத்திலே மிகவும் இறுக்கமாக இருக்க வேண்டும். அன்றைக்கி நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கு வந்து விட்டது என்று சொன்னால், என்னுடைய பள்ளியிலே நீ தொழுக கூடாது, உன்னுடைய பள்ளியிலே நான் தொழுக வரமாட்டேன், எனக்கு பின்னால் அவன் தொழுக மாட்டார், அவருக்கு பின்னால் நான் தொழுக மாட்டேன். ஏனப்பா என்று சொன்னால் அவருடைய சிந்தனை வேறு, அவருடைய கொள்கை வேறு, என்னுடைய சிந்தனை வேறு, என்னுடைய கொள்கை வேறு என்கின்ற நிலைப்பாடு இன்னைக்கு நம்மிடத்தில் அதிகமாக பரவலாக ஆகிவிட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே, குறிப்பாக உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதியிலே, அதிலும் தூக்கலாக உஸ்மான் அவங்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்கள் பேரிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஹவாரிஜில் என்கின்ற பேரிலே முஸ்லிம்களை தோஷம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பான சகோதர நண்பர்களே, இன்னைக்கு நாமும் கூட பல இயக்கங்களாக இருந்தாலும் கூட வெறுமன வாயளவிலே நாம் என்ன பண்ணுகிறோம், உங்களை நானோ நீங்களோனது சராமாரியாக பேசிக்கொண்டாலும் அதை தாண்டி வெட்டுவது, குத்துவது, அடிப்படை சண்டைகள் எல்லாம் நாம் செல்வது கிடையாது. ஆனால் அன்னைக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் வந்த அந்த ஹவாரிஜுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் மாற்றார்களை அல்ல, முஸ்லிம்களை, அதுவும் குறிப்பாக சஹாபாக்களை கூட கொன்று குவித்தார்கள். ஆனால் தாங்கள் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டார்கள். சஹாபாக்களை கொண்டு குவித்தார்கள், ஆனால் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய பள்ளிக்கு ஒரு சஹாபி செல்கின்றார், இப்னு உமர் என்று சொல்லப்படக்கூடிய, அப்துல்லா இப்னு உமர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவர்களுடைய பள்ளிக்கு சென்று தொழுவதற்காக செல்கின்றார்கள். தொழுதுவிட்டு வந்த அந்த சஹாபியிடத்தில் மற்றவர்கள் கேட்கின்றார்கள், இது ஹவாரிஜுடைய பள்ளியே, முஸ்லிம்களை கொன்று குவித்தவருடைய பள்ளியே, இவருடைய பள்ளிக்கு நீங்கள் எப்படி தொழுகை செல்லலாம் என்று சொல்லும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யாரெல்லாம் ஹய்யா அலஸ் ஸலாத் என்று சொல்லுவார்களோ, யாரெல்லாம் ஹய்யா அலஸ் ஸலாத் என்று சொல்லுவார்களோ அவருடைய பள்ளிக்கு நான் தொழுகை செல்வேன். யாரெல்லாம் முஸ்லிம்களை கொல்வதற்கு வாங்கல் என்று சொல்கின்றார்களோ அவரோடு நான் கூட்டு சேர மாட்டேன். யாரெல்லாம் ஹய்யா அலஸ் ஸலாத் என்று சொல்றார்களோ அவருடைய பள்ளிக்கு நான் தொழுகை தான் போவேன். யாரெல்லாம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் நான் ஒரு காலம் செல்ல மாட்டேன் என்று சஹாபி சொல்கின்றார். சஹாபியுடைய சிறந்த மக்கள் யார் இருக்க முடியும்? அவர்களுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்தவர்கள் மட்டுமல்ல, மார்க்கத்திற்கு வேண்டி இன்னுயிரை தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஈடாக
யாரும் எவரும் வர முடியாது. அப்படிப்பட்ட சஹாபி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். அவருடைய காலத்திற்கு பிறகு வந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், தவறான கொள்கையுடைய மக்களுக்கு பின்னால், அவரும் முஸ்லிம் தான், ஆனால் அவருடைய சிந்தனையும் கொள்கையும் தவறாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தவறான கொள்கையை உடைய மக்களுக்கு பின்னால் நாம் நின்று தொழலாமா என்று அவரிடத்திலே ஒரு ஃபத்வா கேட்கின்றார்கள் மக்கள். அப்பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தாபி அவர்கள் மிகச் சிறந்த ஒரு அறிஞர், அவர்கள் சொல்கின்றார்கள், சொல்லி ஹல்ஃபகு வ அலைஹி பித்அத்துன், சொல்லி ஹல்ஃபகு வ அலைஹி பித்அத்துன், நீங்க அவர்களுக்கு பின்னாலும் நின்று தொழுங்கள். அவர்கள் பித்அத் செய்கின்றார்கள் சொன்னால், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்றார்கள் சொன்னால் அது அவர்களை சார்ந்தது, அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம், அவர்களுக்கு பின்னால் நீங்கள் தாராளமாக தொழுங்கள் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் நமக்கெல்லாம் தெரியும். அவருடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்திலே அவர்கள் கலகக்காரர்களால் அவர்கள் முற்றுகையிடப்படுகின்றார்கள். அவருடைய வீடாகிறது கலகக்காரர்களால் முற்றிடப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே அவர்களை ஷஹீதாக்குவதற்கும் அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலை மதீனத்துல் முனவ்வரா ஆகிறது, குறிப்பாக மஸ்ஜித் நபவி ஆகிறது, கலகக்காரருடைய கையிலே போய்விட்டது. தொழுகையுடைய நேரம் வருகிறது, அவர்கள் தான் தொழு வைக்கின்றார்கள். ஒரு ஆட்சியாளர் இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு ஹலிஃபா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் தொழுகைக்கு வேண்டும். ஆனால் இவர்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றார்கள் வீட்டிலே. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த கலகக்காரர்கள் தான் மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடத்துவதற்கு அவர்கள் முன்னாலே போய் நின்று விடுகிறார்கள். அப்பொழுது சஹாபி வந்து இவரிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் அந்த கலகக்காரர்கள் தான் என்ன பண்றாங்க, தொழு வைக்க போறாங்க, உங்களை கொலை செய்வதற்கும் அவர்கள் ஆயத்தமாகி விட்டாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரியான சூழ்நிலையிலே நான் அந்த கலகக்காரர்களுக்கு பின்னால் தொழுகலாமா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களிடத்திலே கேட்கப்படும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மின் கைரி மா யஃபஅலுன் நாஸ், அஸ்ஸலாத்து மின் கைரி மா யஃபஅலுன் நாஸ், மக்கள் செய்யக்கூடிய செயல்களிலேயே, மக்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் செயல் எது என்று சொன்னால் தொழுகையாகத்தான் இருக்கிறது. எனவே மக்கள் எல்லாம் நல்லதை செய்தால் நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து நல்லதை செய்யுங்கள். ஒருவேளை அவர்கள் தீங்கு செய்வார்கள், பாவம் செய்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டும் ஒதுங்கிக் கொள்கள் என்பதாக ஒரு சஹாபி தாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம், அந்த கலகக்காரர்களால் தாம் ஷஹீதாக்கப்பட போகிறோம் என்பதெல்லாம் தெரிந்த பிறகும் கூட முஸ்லிம்க்கு மத்தியில் ஒரு காலம் பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதிலே இவ்வளவு தெள்ள தெளிவான ஒரு அறிவோடு புரிதலோடு நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகு பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியான நபர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் இதுவெல்லாம். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நாமும் அற்பத்திலும் அற்பமாக அதை கொண்டு தோண்டி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனையில என்ன இருக்கிறது, ஏதாவது உயிரோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான உயிரோட்டமும் அந்த பிரச்சனையில் இருக்காது. ஒண்ணுமில்லாத பிரச்சனையை நாம் ஊதி பெரிதாக்கி, நீ பெரியவனா நான் பெரியவனா, உன்னுடைய பள்ளி பெருசா என்னுடைய பள்ளி பெருசா, ஓ பின்னாடி தொழுதால் எனக்கு நன்மை கிடைக்குமா, ஏன் பின்னாடி நின்று தொழுதால் உனக்கு நன்மை கிடைக்குமா என்றெல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஈமான உணர்வு, அந்த ஒற்றுமை, அந்த வலு, அந்த அனைத்துமே இழந்தவர்களாக ஸ்தம்பித்து போய் நிற்கிறோம். அந்த ஸ்தம்பித்து போய் நின்றதனுடைய விளைவு இன்னைக்கு எப்படி வந்துருச்சு என்று சொன்னால், நம்மை அவர் காப்பாற்ற மாட்டாரா, அவர்னா முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத அந்த இயக்கத்துக்காரர் காப்பாற்ற மாட்டாரா, இந்த இயக்கத்துக்காரர் நமக்காண்டி என்னது வக்காலத்து வாங்க மாட்டாரா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த முஸ்லீம் உம்மா அவள நிலைக்கு சென்று விட்டது. எனவே அன்பா அந்த சௌர நண்பர்களே, இந்த நிலையிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனிதனாக பிறந்தோம் என்று சொன்னால் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் மத்தியிலும் கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். சஹாபாக்களுக்கு கருத்து வேறுபாடு வராமல் இருந்திருக்கிறதா? எல்லா சஹாபாக்களுக்குமே கருத்து வந்துதான் இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை அந்த கருத்து வேறுபாடின் காரணத்தினாலே சாடினார் என்பதாக ஒரு வார்த்தையை கூட நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுறோம், வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, பேஸ்புக்கா இருந்தாலும் சரி, நேருக்கு நேராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ அந்த அளவிற்கு சக முஸ்லிமை கழுவி ஊத்துறோம். ஆனா அதே நபர்கள் நாம தான் பேசுறோம், ஒரு மூமினுடைய குறையை மறைத்தோம் என்று சொன்னால், ஒரு மூமினுடைய குறையை மறைத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில அல்லாஹ் என்னுடைய குறையை மறைப்பான். நம்ம பண்ணது படம் போட்டு காட்டுறோமே, ஒவ்வொரு மூமினுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய குறைகளையும் பலகீனத்தையும் நாம் படம் போட்டு காட்டுகிறோம். நாளை மறுமையில அல்லாஹ் எப்படி நம்முடைய குறைகளை மறைப்பான்? இது பற்றிய எந்த விதமான சிந்தனையும் புரிதலும் இல்லாதவரை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பான சௌர நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று, இது போன்ற அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாமல் நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக நம்முடைய ஒற்றுமை அங்கே மேலோங்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கும் என்று சொன்னால்
ஒரு காலம் எவராலும் முஸ்லிம்களை எந்த காலத்திலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.